ரொம்ப காலம் வந்து எங்களுக்கு நல்ல காலம் வராதா நல்ல காலம் வராதான்னு பார்த்தாங்க. எல்ல சனி முடிஞ்சு கூட எங்களுக்கு நல்ல காலம் வரலையே, எல்ல சனி நடந்துட்டு இருக்கோ அப்படின்ற யோசனைலாம் விருச்சிகத்துக்கு இருந்திருக்கும். குலதெய்வம் சார்ந்த விஷயம், அப்புறம் காதல், மனம், முதல் குழந்தை, அப்புறம் வந்து பூர்வீக சொத்துக்கள். 90s கிட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா 2K கிட்ஸுன்றது எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய காலமாக இருக்காங்க அவங்க. 90s கிட்ஸ்லாம் நம்மளுடைய பேரண்ட்ஸோடையோ இல்லை ரிலேஷன்ஸோடைய ஒரு ஒன்றிணைப்போடு வளர்ந்தவங்க அவங்க. என்ன தான் கிரக சூழ்நிலை இருந்தாலுமே விருச்சிகத்துக்கு வந்து கொஞ்சம் கல்யாணம் டிலே ஆகி தான் இருக்குது. எடுத்தேன் கவுத்தன் கோவம் வரும். என்ன அடுத்தவங்க பேசுகிறாங்கன்றதை காது கொடுத்து கேட்காது. ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டிங்கனாலே. வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு என்ன செய்யணும்? கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை, அந்த மருதமலைக்கு இந்த ஆண்டு ஒரு முறையாவது போயிட்டு வந்துட்டு பிறகு சில ராசிக்கு வழிபாடே வேண்டான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் விருச்சிகமும் ஒன்று. அது விருச்சிகமும் ஒன்று. ஆனால் இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட். ஏன் அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை மறைக்கிறது இன்னொரு பொய்யெல்லாம் சொல்லுவாங்களா, ஆனால் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, மாட்டிப்பாங்க. விருச்சிக ராசி பண்ணுறதே அதுதான். ஒரு பிடிவாத குணம் பிடிச்சிக்கிட்டு, விருச்சிகத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா பிடிவாத குணம் ஜாஸ்தி, கூட பிறந்தது. வணக்கம் மேம். குரு பயிற்சி பலன்களில் வந்துட்டு இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி மேம். துலா ராசிக்கு நீங்கள் சொன்னது வந்து எங்களால் இன்னும் மறக்க முடியல. அதுக்கான கமெண்ட்ஸ் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னலாம் தாக்கம் அதுபடி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ தொடர்ந்து விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஆக்சுவலாக இந்த விருச்சிக லக்னத்துக்கும்? நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பயன்படுத்திக்கங்க. ரொம்ப காலம் வந்து எங்களுக்கு நல்ல காலம் வராதா நல்ல காலம் வராதான்னு பார்த்தாங்க. எல்ல சனி முடிஞ்சு கூட எங்களுக்கு நல்ல காலம் வரலையே, எல்ல சனி நடந்துட்டு இருக்கோ அப்படின்ற யோசனைலாம் விருச்சிகத்துக்கு இருந்திருக்கும். இந்த ஆண்டு நல்லாவே இருக்குது, பயன்படுத்திக்கங்க. 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல கதவு திறந்திருக்கு, பொற்காலமான கதவு திறந்திருக்கு, பயன்படுத்திக்கங்க. ஏன்னா குருவோட பார்வை 5ஆம் பார்வையாக உங்கள் மேலே முதல் பார்வை பதியுது. குருக்கு 3 பார்வை இருக்குல்ல, 5, 7, 9. அப்போ ஃபஸ்ட்டு பவர்ஃபுல்லான பார்வை உங்களுக்கு 5 மேலே திணிக்கிறாரு, பார்க்குறாரு அவர். ஸோ அப்போ அந்த 5ன்ற இடம் நிறைய பாக்கியமாக நிறைய விஷயம் நடக்கும், பயன்படுத்திக்கங்க. குலதெய்வம் சார்ந்த விஷயம், அப்புறம் காதல், மனம், முதல் குழந்தை, அப்புறம் வந்து பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக பிரச்சனையில் இருந்தது, இது எல்லாமே கிளியர் ஆகிடும். பல தடைகளை தாண்டி வந்து ஜெயிக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு நல்லா இருக்குது. விருச்சிக ராசி பயன்படுத்திக்கங்க, இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே ஒரு மைண்டில் வந்து வரும், ஒரு ஏஜ் கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயசுக்காரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த குரு பயிற்சியில் மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க அப்படின்னா அது எதை சொல்கிறீங்க? திருமணம் பண்ணிவிடுங்க. ஏன்னா விருச்சிகத்துலேயும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. திருமணத்துக்காக காலம் வரலை, பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு பையனுக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு காலம் தள்ளி போயிட்டே இருக்குது. அது இந்த காலம் பயன்படுத்திக்கங்க. நிறைய அலைன்ஸ் பாருங்கள், ஜாதகத்தை வெளியில் கொடுத்து பொருத்தம் பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க. முதல்ல கல்யாணம் நடக்கும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மணப்பெண்ணும் மணமகனும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கலன்னு வருத்தம் நீண்ட நாட்களாக இருந்திருக்கும், அது எல்லாம் நிறைவேறதுக்கான காலம் ரொம்ப கிட்ட பக்கத்தில் வந்துச்சு. குரு பயிற்சிக்கு அப்புறம் நடத்திக்கங்க. ஓகே, அப்போது ஜூன் 2க்கு அப்புறமா இந்த பொண்ணு பார்க்குற விஷயங்கள், கல்யாணத்தை சார்ந்த எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே மேம், இப்போ நீங்கள் கல்யாணம் சொல்லும் பொழுதே 90s கிட்ஸு அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா இருக்கிற இந்த 2K கிட்ஸ்க்கெலாம் கூட கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, அவங்க இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து மேபி அந்த கிரக சேர்க்கை, அந்த ஒரு பிறந்த தேதிகள், அந்த 90s கிட்ஸ் பிறக்கும்பொழுது இருக்கிற கிரக சேர்க்கைகள் தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பிரத்யேகமாக எதனா சொல்ல முடியுமா? 90s கிட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா 2K கிட்ஸுன்றது எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய காலமாக இருக்காங்க அவங்க. 90s கிட்ஸ்லாம் நம்மளுடைய பேரண்ட்ஸோடையோ இல்லை ரிலேஷன்ஸோடைய ஒரு ஒன்றிணைப்போடு வளர்ந்தவங்க அவங்க. என்ன தான் கிரக சூழ்நிலை இருந்தாலுமே விருச்சிகத்துக்கு வந்து கொஞ்சம் கல்யாணம் டிலே ஆகி தான் இருக்குது. காலபுருஷ தத்துவ பிறகு 8வது வீடாக வரக்கூடியது அந்த விருச்சிக ராசி. அதுலேயும் அந்த வீட்டில் அனுஷம் நட்சத்திரம், சனி பகவான் நட்சத்திரம் இருக்குது. மோஸ்ட்லி இந்த அனுஷம் நட்சத்திரக்காரங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை பெருசாக கை கொடுக்கறது இல்லை. திருமணம் ஃபெயிலியர் பார்க்குறோம். திருமணம் ரொம்ப டிலே ஆகி திருமணம் ஆகிறதையும் நம்ம பார்க்குறதா இருக்குது. விசாகத்துக்கும் அந்த இது பார்க்குறதாக இருக்குது. அது எல்லாமே இந்த குருவோட பார்வை பார்க்கணும். குரு பார்த்துட்டு அப்புறம் என்ன, எல்லா தோஷமும் நிவர்த்தி தானே.
ஸோ குரு வந்து 5ஆம் பார்வையாக உங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த நடுத்தருமணம் நடக்கும். குரு பார்த்தா கோடி நன்மை தான். அது நீங்கள் வந்துட்டு சொல்லி சொல்லி எங்களுக்கு மண்டையில் ஏறிடுச்சு. அதுலேயும் வந்து குறிப்பாக இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு தோணுது, இந்த திருமணமாகி அடுத்த ஸ்டேஜ், இந்த இப்போ எல்லாருமே வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணணும்? ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அந்த சிம்பிளுக்காக தான் இவ்வளோ கேள்வியும் இதை சார்ந்து நான் கேட்குறேன். ஏன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்து நான் இதை கேட்கல. தேல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. மேபி அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்குமா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில்? இல்லை அவங்க அது என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றதை விட தேலுங்கிறது அதோட பண்புன்றது வேறு. ஆக்சுவலாக இவங்க என்னென்னா ரொம்ப சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க. யார்கிட்டையும் ஓப்பனாக பார்க்க மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட கூட, ஏன் ஈவன் மனைவியோ சிஸ்டர்ஸோ ஹஸ்பண்ட்ஸோ கூட தான் ஏதோ ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. கும்பம் எப்படியோ அதை விட டபுள் மடங்கு விருச்சிகம். அவங்களே ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுறவங்க அவங்கள விட டபுள் மடங்கு. இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ரகசியம்ன்றது மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவர் நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கிறாரோ, இவங்க ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறாங்கன்னு அந்த இடத்துல சந்தேகம்ன்றது ஒன்று வரும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியும் எடுத்தேன் கவுத்தேன்னு கோபம் வரும். என்ன அடுத்தவங்க பேசுகிறாங்கன்றதை காது கொடுத்து கேட்காது. ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டிங்கனாலே லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் பார்த்துக்கலாம். நிறைய ஸ்ட்ரகிளிங் பார்த்துருக்கீங்க. கடந்த பல ஆண்டுகளாகவே ஸ்ட்ரகிளிங் பார்த்ததுல விருச்சிகமும் ஒன்று. இந்த ஆண்டு நல்லாவே இருக்குது, பயன்படுத்திக்கங்க. வேலையாக இருக்கட்டும், நியூ பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம், வீடு, வாகனம், வண்டி, ஃபேமிலியில் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ணுறதுக்காக இருக்குது. நிறைய சேவிங்ஸ் பார்ப்பீங்க, நிறைய புது புது பொருட்களை வாங்குவீங்க, புது ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவீங்க. அதுவும் விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க. நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசியல்லையும் நிறைய பேர் இருப்பாங்க. அரசாங்க சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் கொஞ்சம் மட்டும் கவனத்தோடு செயல்பாடு பண்ணும்போது வெற்றிகள் நிறைய குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் விருச்சிகத்துக்கு இந்த ஆண்டு நிறையவே இருக்குது. இந்த வெற்றி அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்துட்டு உழைப்பு மட்டும்தான் நம்ம போடுறோம். ஆனால் அது எப்போ நம்ம கைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கையில் இல்லை, மேலே இருக்கிறவங்க தான் நமக்கு கொடுக்குறது. அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்கும் அந்த வெற்றி முதல் முறை அனுபவிக்கிறதுக்கும் கடவுள் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு என்ன செய்யணும்? கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை, அந்த மருதமலைக்கு இந்த ஆண்டு ஒரு முறையாவது போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்துட்டு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே நான் சொன்னேனே சில ராசிக்கு வழிபாடே வேண்டான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் விருச்சிகமும் ஒன்று. அது விருச்சிகமும் ஒன்று. ஆனால் இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட். ஏன் அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னா, அந்த கிடைக்கக்கூடிய வெற்றிகளும் அந்த கிடைக்கக்கூடிய விஷயங்களும் நம்மளை தக்க வச்சுக்கிறதுக்கான வழிபாடு தான் இது. சரியா? ஏன்னா அவங்களுடைய விருச்சிகத்துக்குடைய ராசிநாதனே செவ்வாய் தான், முருகர் தான். ஓகேவா? ஏன் நான் மருதமலை சொன்னேன் அப்படின்னா, அங்கே பாம்பாட்டி சித்தர் இருக்கார். இன்னமும் உயிர் வாழ்வதாக சொல்லப்படுது. இன்னமும் நிறைய மர்மங்கள் அந்த மலையில் இருக்குது. அப்போது இந்த மர்மம் நிறைந்த ராசி தான் விருச்சிக ராசி. அப்போது அங்கே அவங்க போயிட்டு வரும்போது முதல்ல அவங்களே தெளிவாவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில மர்மங்கள், அமானுஷங்கள் அவங்களுக்கு கிளியர் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சூப்பர் மேம். இப்போது சொல்லியிருந்தீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே சீக்ரெட்டோட இந்த மைனஸ்லாம் இருக்குப்பா, வெளியில் தெரியாமல் நீ மேனேஜ் பண்ணுற, சரிதான், இந்த ஒரு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னா அந்த மைனஸ் அதை முதல்ல பேசிவிட்டு அதுக்கப்புறமா பாசிட்டிவ் போய்க்கலாமே. இந்த விருச்சிக ராசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை மறைக்கிறது இன்னொரு பொய்யெல்லாம் சொல்லுவாங்களா, ஆனால் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, மாட்டிப்பாங்க. விருச்சிக ராசி பண்ணுறதே அதுதான். ஸோ அதை அவங்களால மெயின்டைன் பண்ண தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல இப்போது இன்றைக்கி சொல்லிடுவாங்கங்க, ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து நீங்கள் அதை அந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது உண்மையாக உளறிடுவாங்க. ஓ, அதுக்கு போய் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். இந்த விருச்சிகம் பண்ணுற தப்பே அதுதான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நேர்மையாக இருந்து நீங்கள் எதையுமே, அதாவது ஒன்றுமே இருக்காது. அவங்க பெரிய விஷயத்துக்காகலாம் போய் சொல்ல மாட்டாங்க, சின்ன சின்ன விஷயம் தான் போய் சொல்லுவாங்க. அதை மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. அதனால் பண்ணாங்க 2 நாள் 3 நாள் கழிச்சு நீங்கள் அந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா போட்டு வாங்கி பேசுனீங்களா மொத்த உண்மையும் உளட்டுவாங்க அவங்க. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் போய் தேவையில்லாமல் ஃபேமிலிக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்காமல் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக எல்லாமே ஓகே தப்பு பண்ணிட்டேன், ஓகே தெரிஞ்சு பண்ணேன், ஓகே தெரியாமல் பண்ணிட்டேன், ஒரு சரண்டர் ஆகிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன பிரச்சனைக்காக சண்டை போட்டுக்கிட்டு, சின்ன சின்ன விஷயம் கோவம் பட்டுக்கிட்டு, ஒரு பிடிவாத குணம் பிடிச்சிக்கிட்டு, விருச்சிகத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும். கூட பிறந்தது பிடிவாத குணம். அந்த பிடிவாத குணத்தெல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க.
இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நல்ல காலத்தை மிஸ் பண்ணுறீங்க. காலத்தை பயன்படுத்திட்டு போங்க. இந்த எல்லாம் அருமையான பொற்காலத்தெல்லாம் பயன்படுத்திங்க. இந்த காலம் திரும்ப வரத்துக்கு பல காலம் ஆகும் ஆகும் ஆகும். அதெல்லாம் அந்த காலத்தை பயன்படுத்திட்டு நல்லபடியாக வாழ்க்கையை வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த பிடிவாதத்தை வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சி பிடிவாதத்தோடு ஓடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகனோட அருள் எப்பயுமே இருக்கும். நீங்கள் ஒரு முறையாவது மருதமலைக்கு போயிட்டு பாம்பாட்டி சித்தரையும் முருகரையும் வழிபாட்டு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய 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 மர்மமான விஷயங்கள், நிறைய நிறைய அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை நிறைய சக்ஸஸ் கொண்டு போய் கொடுக்கும். சூப்பர் மேம். இப்போ நெகட்டிவ் பார்த்தாச்சு, பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ் தான். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ். சும்மா ஒரு முயற்சி போட்டாலே போதும். அந்த இவங்கள மாதிரி தான், கன்னி சொன்ன மாதிரி தான். சின்னதாக ஒரு முயற்சி போட்டாலே உங்கள் டோர் ஸ்டெப்பில் இருக்க நிறைய விஷயம் நடக்கும் அப்படின்றாங்கன்னா, இவங்க சும்மா ஒரு கண்ணை அசைச்சாலே போதும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி. ஆனால் அதுக்கான முயற்சி போடுங்க. ஏன்னா இவங்களுமே ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான், விருச்சிகமும் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான். இந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இப்போ பண்ணுங்கள், கூட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க் திங்கிங்கும் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே அது ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும். வெறும் கடின உழைப்பு மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் திங்கிங்கும் வேணும். ஸ்மார்ட் திங்கிங் பண்ணுங்க. இந்த ஆண்டு நிறைய சக்ஸஸ் பார்க்கலாம். சூப்பர் மேம். இப்போது சக்ஸஸ் ஆக அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டி, அந்த மர்மமாக இருக்கிற ஒரு ராசி ஒரு தெளிவான முறையில் அவங்களோட பிடிவாத தன்மையை அவங்களோட வெற்றிக்கு உண்டான அடிப்படையான ஒரு விஷயமாக மாற்றி சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.